யோகா பயிற்சி என்பது மனித உடலில் உள்ள 6 ஆதாரங்களை இயங்கச் செய்து பிறப்பு என்கிற நிலையிலிருந்து பிறவாத நிலைக்கு செல்லக்கூடிய அந்த கல்விதான் யோகா கல்வி. நிறைய பேர் நினைக்கிறாங்க யோகா செஞ்சா சுகர் குறையுமா, யோகா செஞ்சா வெப்ப குறையுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அதோட மட்டும் நிக்கிறது யோகா பயிற்சியினோட நோக்கம் அல்ல. உடலில் உள்ள தெய்வீக ஆற்றலை எழும்பச் செய்து அதை சீரான முறையில் பயிற்சி செய்வது யோகா பயிற்சி. அதனுடைய ஒரு பகுதி மட்டும்தான் யோகா ஆசனம். அந்த ஆசனங்கள்ல சில ஆசனங்களை மட்டும் நமது மாணவர்கள் இப்பொழுது செய்விப்பார்கள். சூரிய நமஸ்காரம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Samastiti. தாடாசனம். 1 2 3 4. தாடாசனம் உயரமாக வளர்வதற்கு உதவக்கூடிய யோகாசனம். இந்த யோகாசனம் தினசரி 3 நிமிஷம் குழந்தைங்க பண்ணாங்கன்னா காம்ப்ளான் குடிக்காம உயரமா வளரலாம். முதுகெலும்பு வளர்த்தக்கூடிய ஒரு யோகாசனம். சிறப்பான ஆசனம். முதுகெலும்பு பலமாக்கக்கூடிய யோகாசனம். ரிலாக்ஸ். 1 2 3 4. பாதகஸ்தாசனம். 1 2. இந்த யோகாசனம் மூளைக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. தினசரி 3 நிமிடங்கள் இந்த யோகாசனம் செய்யும்போது மூளைக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகமாகுது. பிரயாசனம். 1 2. பிரயாசனம். பிறை போன்று முதுகை வளைத்து செய்யக்கூடிய இந்த யோகாசனம் முதுகெலும்பு ஆரோக்கியமாக சீராக இருந்தால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு ஆற்றல் எப்போதும் போல இருக்கும். அப்படிப்பட்ட யோகாசனம். ரிலாக்ஸ். 1 திரிகோணாசனம். 1 2 3 4. உடலில் உள்ள அளவுக்கு அதிகமான கொழுப்பை கரைத்து கால்களுக்கு நல்ல ஊக்கத்தை தரக்கூடிய யோகாசனம் திரிகோணாசனம். உடல் 3 கோணங்களில் நிற்கக்கூடிய யோகாசனம். ரிலாக்ஸ். 2 3. 2 பகுதிகளும் செய்யும் போது பான்கிரியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீரண உறுப்பு கணையமானது நன்றாக தூண்டச் செய்கிறது. ரிலாக்ஸ். பிரசாரித பாத உத்தானாசனம். 1 2 3 4. தலைகீழாக நின்று செய்யக்கூடிய யோகாசனங்களில் கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த பிரசாரித பாத உத்தானாசனம் கொடுக்கும். மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியை நீக்கக்கூடிய யோகாசனம். ரிலாக்ஸ். Sitting position. 1 2. பத்மாசனம். 1 2 3 4. யோகமுத்ராசனம். 1 2. இந்த யோகாசனம் செய்யும் போது இடகலை பின்களை நாடியை நன்றாக இயங்கச் செய்து முதுகெலும்பில் உள்ள 6 ஆதாரங்களை இயங்கச் செய்ய சுழுமுனை நாடியானது திறக்கிறது.
இந்த யோகாசனம் தியான பயிற்சிக்கு ஒரு சிறந்த யோகாசனம். உஷ்ட்ராசனம். 1 2 3 4. மார்பு சளியை நீக்க செய்யக்கூடிய யோகாசனம். கபம், இருமல் போன்ற நோய்களை நீக்கி உடலை ஆரோக்கியமாக்கக்கூடிய யோகாசனம். முகத்தில் நல்ல பொலிவு உண்டாகும். சளி, சைனஸ் போன்ற நோய்கள் குணமாகிறது. சர்வங்காசனம். 1 2 3. சர்வ அங்கங்களையும் உயரே தூக்கிய ஒரு யோகாசனம்.